மோனிகா அன்ஃபில்டர்ட் சேனல். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் காசி ட்ரிப்புக்கு என்னோட அம்மா, அத்தை, மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் விட போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காசி போயிட்டு 1 மந்த்துக்குள்ளே ராமேஸ்வரம் போகணும் இல்லையா? ஸோ ராமேஸ்வரம்க்கு இப்போ நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து நான், அத்தை, மாமா, என்னோட தங்கச்சி நாங்கள் 4 பேரும் கிளம்புறோம். என்னோட அம்மா, அதுக்கப்புறம் என்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் விட்டோம்ல, அவங்க எல்லாருமே டைரெக்டாக ஹொசூர்லேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலான்னு. நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால எங்களுக்கு ட்ரெயின் எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து. ஸோ நைட் 9:15க்கு நாங்கள் YBM ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கோம். அபி பஸ்ஸில் புக் பண்ணோம். ஸோ மார்னிங் நாங்கள் 7:15க்கு ராமேஸ்வரமில் மீட் பண்ணிடுவோம். ஸோ நான் அப்படியே வந்து ராமேஸ்வரம் ட்ரிப் ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கே சாப்பிட்டோம், எந்தெந்த பிளேசஸ் போனோம், எந்தெந்த கோயில் பார்த்தோம், எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கவர் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இது என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எங்களோட பஸ் வந்து கோயம்பேடில் தான் ஸ்டாப். ஸோ நாங்கள் கோயம்பேடில் தான் போய் ஏறணும். ஹஸ்பண்ட் தான் வந்து என்னோடய அத்தை, மாமா என்னை வந்து ட்ராப் பண்ண வந்தார். ராமேஸ்வரம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்களே பார்த்துருப்பீங்க, காசிக்கு வந்து நாங்கள் வந்து வழி அனுப்ப தான் போயிருந்தோம். ராமேஸ்வரம் போனப்போ அம்மா நீங்களும் வரீங்களான்னு கேட்டாங்க, என்னையும் தங்கச்சியும். சரி ஓகே போகலாம், ஏன்னா நான் ராமேஸ்வரம் போனதில்லை. போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் போனது YBM ட்ராவல்ஸ். சீட் அண்ட் சர்வீஸில் வந்துட்டு கண்டிப்பாக குறைய சொல்ல முடியாது, நல்ல ட்ராவல்ஸ் தான். உள்ள சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டாஃப் சர்வீஸ், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ் ஏறிட்டோம். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது கரெக்டாக. ஸோ காலையில் 7:15 இல்லைன்னா 8க்குள்ளே நாங்கள் ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ இறங்கிட்டு நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். குட் நைட். நானும் தங்கச்சியும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம். அத்தை, மாமா பின்னாடி அடுத்த சீட்டில் உட்காந்துட்டாங்க. போகிற ரூட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 சைடும் சீங்க, கடல், அவ்வளோ அழகான ஒரு சீனரி. அண்ட் பஸ் லேட்டுங்க. நாங்கள் ரீச் பண்ணதே வந்து 9:15க்கு தான். அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வந்து ராமேஸ்வரம் பீச்சுக்கு போயிட்டோம். ஏன்னா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஏர்லியாக ரீச் பண்ணிட்டாங்க, 6 மணிக்கே. அவங்க டைரெக்டாக வந்து இந்த இடத்துக்கே வந்துருங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனதும் நாங்கள் அம்மாவை பார்த்துட்டோம். இதுதான் தங்கச்சி, ரொம்ப ஹாப்பி. இந்த ஆர்ச் கிட்ட தான் நாங்கள் வந்துட்டு காமனாக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டோம். ஆட்டோக்கு வந்து 200 rupees கேட்டாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த இடத்துக்கு. அங்கே எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் வந்து போயிட்டோம். இவங்க தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். போனதும் ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சிடலாம், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிடலான்னு சொன்னாங்க. இறங்கின உடனே ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகல, சரி கடல் அப்படியே இருந்துச்சா, வந்து இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகலான்னு இங்கே தான் போய் முங்கி எழுந்திரிச்சு வந்துடலாங்க. பஸ் லேட் ஆனதுனால ஒரு 7 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேயே நாங்கள் ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டனால நேராக போய் கடலில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மோனிகா அன்ஃபில்டர்ட் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீச் பிடிக்குமா இல்லை மவுண்டெயின் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு பீச் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியில் விளையாடுறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உள்ளே சூரிய பகவான் சாமியெல்லாம் கும்பிட்டோன்னு லைட்டாக பசி எடுத்துருச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு அம்மா சொன்னாங்க. இந்த கடையிலே நல்லா வடை, சமோசா, டீ எல்லாமே ஒரு குட்டி பிரேக் மாதிரி எடுத்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அக்னி தீர்த்தம் போயிட்டுருக்கோங்க. கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. மொத்தம் 22 கிணறு இருக்குது. ஒவ்வொரு கிணத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அங்கே இருக்க தண்ணியை வந்து ஒவ்வொரு பக்கெட்டில் எடுத்து நம்ம எல்லாத்து மேலேயும் வந்துட்டு ஊற்றுவாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி. அங்கே போயிருந்தப்போ ஒருத்தர் தான் எங்களுக்கு கைட் பண்ணார். அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப்புங்க, நல்லா கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு கிணத்துக்கிட்ட போகும்போது அதோட ஸ்பெஷாலிட்டி சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்துட்டு இப்போ அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு புரியும். தனித்தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி, அப்புறம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர், நலா, நீல, கவய, கவாச, கெந்தமாதனம், அப்புறம் சேது மாதவர், காசியில பிந்து மாதவர், கயால வேணு மாதவர், ராமேஸ்வரத்துல சேது மாதவர். நெக்ஸ்ட் வந்து பிரம்மகத்தி பாப விமோச்சன தீர்த்தம். ராவணனை வதம் பண்ணனால அந்த தோஷத்தை நிவர்த்தி கொண்டதுக்கு தான் உள்ள சிவ பூஜை பண்ணது பிரம்மகத்தி பாப விமோச்சனம். நெக்ஸ்ட் சாவுத்ரி, காயத்ரி, சரஸ்வதி 3 திரிவேணி சங்கமம். அடுத்து நெக்ஸ்ட் சங்கு சக்கரம் விஷ்ணு பகவான் கையில உள்ளது. அடுத்து சூரிய சந்திரன், அடுத்து
அடுத்து சத்யாமிர்தா சிவதீர்த்தம், அடுத்து சர்வ தீர்த்தம், நெக்ஸ்ட் கங்கா யமுனா கயா 21 முடிஞ்சு. 22வது கோடி தீர்த்தம், சிவனுக்கு அபிஷேக தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இவரு கூட நாங்க போறோம். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாரும் மேலேயும் ஊத்துவாங்க. நான் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இவர் சொன்ன மாதிரி மொத்தம் உள்ள 22 கிணறு இருக்கு. அண்ட் 22 சிறப்புகள் எல்லாமே கோயிலுக்குள்ள தான் இருக்கு. கோயிலோட கோபுரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணி போனது உண்மைதாங்க. ஆனால் அந்த சிவபெருமானோட உத்தரவு இருந்தனால தான் எங்களால் இந்த கோயிலுக்குள்ளே காலடி எடுத்தே வைக்க முடிஞ்சது. கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ மெய் மறந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதோட உள்ளே இருக்க வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேர்ட்ஸே இல்லை. அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்கும். இங்கேருந்து தான் அந்த கிணறு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் முதல் கிணறு. இது மகாலட்சுமி. இது இங்கே முடிச்சுட்டு அப்படியே உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலௌட் இல்லை. நான் பேசினார்ல, அவர் தான் எங்களுக்கு மொத்தமாக கைட் பண்ணார். முடிச்சுட்டு இந்த ஒரு இடத்துல அலோவ் பண்ணாங்க. நாங்கள் குளித்து முடிச்சுட்டு நம்ம கோயிலேருந்து கிளம்பிட்டோங்க. அப்புறம் தான் சாமி தரிசனம். போகும்போது சாப்பிட்டு போயிடலான்னு குரு வெச்சில் ஸ்டாப் பண்ணோம். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து கேஎன்பி நெஸ்ட். இந்த இடத்துல ரூம் ஸ்டே வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2000 ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப டீசெண்டான ரூம் தான். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஹோட்டல் வந்துட்டு நீங்கள் கோயிலை விட்டு தாண்டி வந்துட்டிங்கன்னா அவ்வளோவா கிடைக்காது. ஸோ ஹோட்டல் வந்துட்டு கோயில்கிட்டே இருந்தனால அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டோம். ஹாய், நாங்கள் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ வந்து தனுஷ்கோடிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஊர்லேருந்து வரும்போதே அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காரில் தான் வந்தாங்க. அதே காரில் தான் இப்போ நாங்கள் தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடி போயிட்டு அங்கே ராமர் பாதம், அப்புறம் லக்ஷ்மண தீர்த்தம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கலான் இருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு 5:30க்கு தான் ராமேஸ்வரமில் இருக்க ராமநாத சாமியை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்படியே போக போக நாங்கள் போகிற பிளேசஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறேன். ஸோ நான், தங்கச்சி, அம்மா நாங்கள் 3 பேர் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டோம். முன்னாடி சீட்ல என்னோட அத்தை, மாமா, ஆன்ட்டிங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சா அவங்களால திரும்ப முடியாது. ஹாய் ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்ட்டி. முதல்ல நாங்கள் தனுஷ்கோடி தாங்க போனோம். அவ்வளோ ஒரு அழகு. 2 சைடுமே கடல். 2 சைடும் அப்படியே வானம் வந்து தண்ணி எதுன்னே தெரியல. அவ்வளோ ப்ளூவா இருந்துச்சு டோட்டலா. தனுஷ்கோடி பீச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இந்த சைடும் தண்ணி, அந்த சைடும் தண்ணி. ரொம்ப காத்துங்க, விட்டா பறந்துருவோன்னு நினச்சோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கடல் அலை வந்து அவ்வளோ ஹார்ஷாக அப்படியே பெருசாக இருந்துச்சு. இன்னொரு சைடு அப்படி ஒரு அமைதி. நாங்கள் சாட்டர்டே போனனால சரியான கூட்டங்க. ஆனால் கடலோட அழகை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேர்ட்ஸ் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பி இப்போ நாங்கள் கோதண்ட ராமசுவாமி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் ராவணனோட தம்பிக்கு வந்து பட்டாபிஷேகம் நடந்துச்சு. கோயில் நான் வந்துட்டு உள்ளே சுற்றி காமிக்க முடியாது. நான் சும்மா வெளியே இருந்து எல்லாத்தையும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன கோதண்ட ராமசுவாமி டெம்பிள். காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 5 மணி ஆகுது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு ராமநாத சுவாமி போய் பார்க்கணும். வாங்க போகலாம். இந்த கோதண்ட ராமசுவாமி கோயிலில் தான் வந்து ராவணனோட தம்பிக்கு ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரு. வீக்கெண்டுன்றனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம். அங்கே நாங்கள் போன கோயில் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இங்கே வந்துட்டு ராமர் வந்து இலங்கைக்கு வந்துட்டு அணை கட்டினார்ல, அந்த கல்லை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்கங்க. அதை வந்துட்டு எங்களால் தொட்டு பார்க்கறதுக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அப்படி ஒரு அதிசயங்க. மிதக்கிற கல்லை நாங்கள் பார்த்தோம். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் நேராக போன இடம் தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண தீர்த்தம். இங்கே உள்ளே போனோன்னு சாமியை கும்பிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து லக்ஷ்மண தீர்த்தம் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தெளிச்சுக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு போய் வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு அழகு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாம் ஃபைனலி ராமநாத சுவாமியை பார்க்கறதுக்கு மெயினான ராமேஸ்வர கோயிலுக்கு நம்ம போயிட்டோங்க. உள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் காசியிலேருந்து அம்மா, அத்தை, மாமா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் சாமிக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக குடுகுடுன்னு ஓடி ஓடி தான் நாங்கள் போனோம். இந்த வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியாது. நல்லபடியாக ஆனால் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. எல்லாத்தோட முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நல்லா சாமி கும்பிட்டோம் திருப்தியாக. ராமேஸ்வரம் உண்மையிலேயே ஒரு அழகுங்க. சிவபெருமானை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நாங்கள் போன அன்னைக்கு யானை வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளேயும் பார்த்தோம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வரோம். பார்த்தா யானையை ஊர்வலம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகுங்க. நான் கிட்டக்கு ரொம்ப நாள் கழித்து யானையை பார்த்தேன். அப்படி ஒரு சந்தோஷம். முடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் வந்தாருன்னா நம்மளோட தலைவர் முருகப்பெருமான் வந்தாருங்க ஊர்வலம்.
அதுவும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வள்ளி தெய்வானையோட. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ராமேஸ்வரமில் தான் இருக்கோம். ராமேஸ்வரமில் வந்துட்டு சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது டைம் கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு தனுஷ்கோடியில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட் அப்படின்றனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அண்ட் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ எங்களால் வந்து ராமர் பாதத்தையும் பார்க்க முடியல. நாங்கள் லக்ஷ்மண தீர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து அப்படியே சாமியை பார்த்தாச்சு. ரொம்ப மன நிறைவோடு கிளம்புறோம். திரும்ப நான் டே 2 நாளைக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வ்ளாக்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ. டே 2ஓட வீடியோவை சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.